அனைவருக்கும் வணக்கம். உங்களை யாரும் மதிக்கலையா? அவங்கக்கிட்ட நின்று நம்ம பதில் சொல்லணுமா? அவசியம் இல்லை. நம்மளுடைய வெற்றியை அவங்களுக்கு பதிலாக கொடுக்கணும். வணக்கம் நண்பர்களே. உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி. உங்களை மதிக்கலை யாருமே அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்களா? அவங்களுக்காக நீங்கள் ஏங்குறீங்களா? கண்டிப்பாக அது இந்த வீடியோ உங்களுக்கானது தான். சரிங்களா? என்ன இந்த வீடியோவில் சொல்ல வரோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல எடுத்துருங்க. இப்போ நான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட நிறைய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் மூலியமாகவும் நான் பார்த்தீங்கன்னா கேட்குறேன். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக சொல்ல முடியாமல் சில நேரங்களில் சொல்கிறது உண்டு. என்ன இவர் என்ன வீடியோவில் பேசி என்ன யாரை மாற்றிட போகிறாரு? நான் என்ன தெரியுமா நண்பர்களே சொல்கிறேன், நம்மளை பார்க்கக்கூடிய எல்லாருமே மாறணுங்கிற அவசியம் இல்லைங்க. என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய செவிக்கு வருது அப்படின்னு சொல்லும் பொழுதே, நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுதே என்னுடைய வெற்றி அது. இதனால் உங்களுக்கு என்ன, எனக்கு என்ன வெற்றி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நம்மளுடைய லைஃப்பில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம இந்த இடத்துல போக வேண்டாம், இங்கே போனால் இந்த இடத்துல இது ஒன்வேவாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா முள்ளங்கல்லுமா இருக்குது, இங்கே பாதை சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை கேட்காம சில பேர் போனாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக திரும்பி வர்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா போன நேரம் போன தூரம் நம்மளுக்கு லைஃப்பில் கொஞ்சம் டிலேவாக நம்ம திரும்பி வர்ற மாதிரி இருக்கும். மறுபடியும் வேறு ஒரு வேவை பார்த்து நம்ம போகணும். அதே இந்த மாதிரி நம்மளுடைய அனுபவத்தில் விஷயங்களை சொல்லும் பொழுது அதை பார்த்து நம்மளுடைய ஸ்டெப்பை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கும் பொழுது, ஒரு சில பேர் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா? எனக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 20 பேர்கிட்ட என்கிட்ட சொல்லும் பொழுது எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அது போதும் எனக்கு. அவ்வளவுதான் நம்ம லைஃப். அதுக்காக நம்ம பார்க்குற எல்லாருமே, யூடியூப் பார்க்குற எல்லாருமே நம்மளை ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே இது பண்ணணும் நம்ம நினைக்க முடியாது. யாராவது ஒருத்தருக்கு அவங்க லைஃப்பில் இந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 வயசு ஆளுங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு 18-30 வயசாக கூட இருக்கலாம். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இவ்வளவு வயசாகி இவ்வளவு அனுபவங்களை பெற்ற நான் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனுபவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும் பொழுது அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிச்சயமாக 18 வயசோ இல்லை 25 வயசோ 40 வயசோ 30 வயசோ அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் என்னோட ஏஜில் நான் ஃபேஸ் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். நண்பர்களே, ஒரு மரம் வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். வளரும் போது மரம் எப்பயுமே சத்தம் போடாதுங்க. மரம் எப்பயுமே சத்தம் போடாது, நான் வளர்றேன் அப்படி இப்படின்லாம் போடாது. அதே மரம் ஒரு சில பேர் அதை பார்த்தீங்கன்னா துச்சமாக நினைக்கலாம், அது டிஸ்டர்பன்ஸாக நினைக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதே மரம் காய் விட்டு காய்த்து கனியும் பொழுது அந்த கனியை பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிடும்போது, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினச்சேன் நான் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பழம் நான் தான் எடுத்து சாப்பிடுவேன். அதே நேரத்தில் ஊர் உலகமே அந்த மரத்தை அண்ணாந்து பார்க்கும், திரும்பியும் பார்க்கும். காரணம், அது கனித்து கொண்டு இருக்கிறது, கனியை தந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி தான் நண்பர்களே நம்மளுடைய லைஃப்பும். பேசுபவர்கள் பேசுவார்கள், தூற்றுபவர்கள் தூற்றுபவர்கள். நம்ம கீப் ஆன் மூவ், கீப் ஆன் ட்ரைங் அவர் ரீச் அவர் கோல். அவ்வளோதான். இன்னும் சில பேர் நம்ம கிட்ட ஜால்ரா அடிப்பாங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னாடி போய் பேச. நம்ம அதெல்லாம் காதில் பெருசாக வாங்கிக்காதீங்க நண்பர்களே.
உங்களுடைய முயற்சி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நம்மளுடைய கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறவங்க கிட்ட நீங்கள் நின்றுட்டு அவங்களுக்கு நீங்கள் விளக்கம்லாம் கொடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்கங்க. கண்டிப்பாக அது ஒரு நாள் உங்களுடைய வெற்றியை அவங்களுக்கு பதிலாக சொல்லும். சிரிச்சிட்டு கடந்து போயிருங்க, சரிங்களா? அதனால் நம்ம அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் இதற்கெல்லாம் பதிலாக நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து முயற்சியை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை ஒரு நாள் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறுவோம். நிச்சயமா இந்த வீடியோ உங்க அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலியமாகவும் என்னை நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சப்போர்ட் கொடுக்கறது மூலியமா தான் இதை விட இன்னும் நல்ல வீடியோக்கள் என்னால் உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நான் வீடியோ போடும்போது நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கவும் முடியும். நாளை மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம். நான் உங்கள் பிரசன்னா, தேர்ட் விஷன் சேனலுக்காக.